ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான நீதிக்கதையை கேட்கப் போறோம். கதையின் பெயர் கிளியும் அணிலும் நட்பின் வெற்றி. ரெடியா குட்டீஸ்? வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு பெரிய பசுமையான காட்டில் ஒரு அழகான கிளி வாழ்ந்து வந்தது. அந்த கிளியின் பெயர் கிளிக்கண்ணன். அது தினமும் மரத்திலிருந்து மரத்திற்கு பறந்து பழங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே காட்டில் ஒரு சுறுசுறுப்பான அணிலும் வாழ்ந்தது. அதன் பெயர் அணிமணி. ஒரு நாள் கிளிக்கண்ணனும் அணிமணியும் சந்தித்தனர். ஹாய் நண்பா என்றது கிளி. ஹாய், நீ ரொம்ப அழகா இருக்கே என்றது அணில். இருவரும் சீக்கிரம் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். தினமும் சேர்ந்து விளையாடினர். ஒரு நாள் அவர்கள் காட்டில் சுற்றிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரத்தின் கீழ் நிறைய இனிப்பான மாம்பழங்கள் இருப்பதை பார்த்தனர். வாவ், எவ்வளவு மாம்பழங்கள் என்று அணில் மகிழ்ச்சியுடன் குதித்தது. ஆனால் அந்த மாம்பழங்கள் எல்லாம் உயரமான கிளைகளில் இருந்தன. அணிலால் அவற்றை எட்ட முடியவில்லை. உடனே கிளி மேலே பறந்து சென்று சில மாம்பழங்களை கீழே போட்டது. நன்றி நண்பா என்றது அணில். இருவரும் மகிழ்ச்சியாக மாம்பழங்களை சாப்பிட்டனர். சில நாட்கள் கழித்து ஒரு பெரிய புயல் வந்தது. காற்று பலமாக வீசியது. கிளிக்கண்ணன் இருந்த கூடு மரத்திலிருந்து கீழே விழுந்தது. கிளி மிகவும் சோகமாக இருந்தது. அதைப் பார்த்த அணிமணி உடனே உதவ வந்தது. சிறு சிறு குச்சிகளையும் இலைகளையும் சேகரித்து புதிய கூடு கட்ட உதவியது. சில மணி நேரங்களில் அழகான புதிய கூடு தயாரானது. நன்றி நண்பா, நீ இல்லையென்றால் என்னால் இதை செய்ய முடியாது என்றது கிளி. நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்றது அணில். அதன் பிறகு இருவரும் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கதையின் நீதி: உண்மையான நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவுவார்கள். நட்பு என்பது பெரிய செல்வம்.